உன் பாய்ச்சா டெல்லி தேர்தல் கமிஷன், தலைமை தேர்தல் கமிஷன் கிட்ட நீ அங்க போனாலும் நீ வெற்றி பெறலாம், ஆனால் நீதி வெற்றி பெறும், நியாயம் வெற்றி பெறும். என் பக்கம் நியாயம் இருக்கிறது. அதனாலே மக்கள் என் பின்னாலே இருக்கிறார்கள். நான் யாரையும் கிரேன் அளவுக்கு பெரிய மாலை செய்து தலையிலே போடு என்று நான் சொன்னதில்லை. யாராவது கொடுத்தாலும் கூட புத்தகமாக கொடுங்கள் என்று சொல்லுவேன். அந்த வகையில் இந்த கட்சியை 96,000 கிராமங்கள், அவ்வளோ கிராமங்களுக்கு சென்று நான் இந்த கட்சியை வளர்த்தேன், வேர்வை சிந்தி வளர்த்தேன். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக இது வளர்ந்திருக்கிறது. இந்த ஆலமரத்தில் ஒரு கிளையில ஏறிக்கொண்டு முனக்கிளையில உட்கார்ந்து அடிக்கலைய வெட்டுற. அப்ப நீ என்ன ஆவ? முனக்கிளையில உட்கார்ந்து வெட்டுற நீ என்ன ஆவ? கீழே வெளித்தான். ஆலமரத்தினுடைய ஆயிரக்கணக்கான விழுதுகள், பட்சிகள், அதன் நிழலுக்காக வருகின்ற மக்கள் எல்லாம் என் பக்கம். மரக்கிளையில உட்கார்ந்து நீ அந்த கிளைய வெட்டுற, அது கூட அந்த ஆலமரத்துல இருந்து ஒரு ரொம்ப செய்தி கோடாலியை ஆக்கி கோடாலியை கொண்டு இந்த மரத்தை வெட்ட பார்க்கிற, உன்னால முடியாது. அதனால உன்னுடைய இந்த அரசியல் பயணம் முடிஞ்சு போய்விட்டது. நான் வயிறெறிந்து சொல்றேன், உன்னுடைய அரசியல் பயணம் முடிவடைந்து விட்டது.